நீங்க இல்லாம அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு நெனச்சு உங்கள நீங்களே தினமும் காயப்படுத்திக்கிறீங்களா? கண்டிப்பா காயப்படுத்திக்காதீங்க. நீங்க படுற அந்த வேதனையில 1% கூட உங்க மனசுல இல்லன்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கா? இல்ல ஏக்கம் இருக்கா? கவலையேப்படாதீங்க. உண்மை வேற. உண்மை என்னன்னு தெரியுமா? அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? நீங்க இல்லாத தனிமை அவங்கள எப்படி பாதிக்குதுன்னு தெரியுமா? அவங்க வாழ்க்கை எப்படி உருக்குலைஞ்சு போயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா அஸ்யூம் பண்ணாதீங்க. இந்த ரீடிங்கில அவங்களோட போலியான முகமூடிய தான் உடைக்க போறோம். என்ன மாதிரி சீன் போட்டுட்ருக்காங்க, என்ன மாதிரி உண்மையில அங்க நடந்துட்டுருக்கு, அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இருந்தபோது அவங்களோட அந்த ஃபீல், உங்கள பார்க்கும்போது வர பட்டாம்பூச்சி, இந்த காதல், இத நினைக்கும்போது வந்து இருக்கிற ஒரு விஷயங்கள், அவங்க வெளியில ரொம்ப பாலிஷ்டா, போஷா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களே ஒரு குப்பை மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா நீங்க அங்க இல்ல. அவங்க வாழ்க்கைய அவங்க திரும்பி பார்க்கும்போது, அது அவங்களுக்கு புரியிற ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் நம்மள யூஸ் பண்ணிட்டாங்க. இல்லன்னா வந்து நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நாமங்கிறதே இல்ல. உங்கள தவிர அவங்க வேற யார் எடுத்துக்கிட்டாலும், அந்த வாழ்க்கையில அவங்க இல்ல. இட்ஸ் லைக் அவங்க வந்து இட்ஸ் லைக் ட்ராஷ் கேன் மாரி தான் ஃபீல் பண்றாங்க இப்போ. முன்னாடி வந்து இதையெல்லாம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணல. ஆனா இப்போ வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஆல்ரெடி இந்த பெர்சன் வந்து அத ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இல்லைனா அவங்க வாழ்கிற வாழ்க்கை, அந்த போலித்தனமான ஒரு முகமூடி இதெல்லாம் போட்டுண்டு ரொம்ப பேஷாக இருக்க மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த முகத்திரை ரொம்ப ரீசெண்டாக கிழிஞ்சிருக்கு. இப்போ என்ன ரியலைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, அந்த பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, அந்த எமோஷன்ஸ் இல்லை, அந்த கிளுகிளுப்பு இல்லை, அந்த நான் என்னை முழுமையாக நேசிக்கிற ஒரு ஜீவன் இருக்குது அப்படிங்கிற அந்த இருமாப்பு இல்லை, ஈகோ செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் என்றைக்கு விட்டுட்டு போனீங்களோ அந்த நொடியே இந்த பர்சனோட ஈகோ தரமட்டமாக போயிடுத்து. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழம்பி குட்டையில் விழுறத விட குட்டையை குழப்பி விடுங்க, மீன் பிடிக்கலாம். ரொம்ப அவசியம் இப்போ நமக்கு. பிளாக்கேஜ், இந்த பர்சன் நீங்கள் இல்லாமல் வந்து இட்ஸ் லைக் எ பிளாக். யூ பிளாக் திஸ் பர்சன். நீங்கள் வந்து சுத்தமாக பிளாக் பண்ணிட்டீங்க. உங்கள் எனர்ஜி இல்லை, நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க, உங்கள் பவரை கிளைம் பண்ணீங்க, இந்த பர்சனை பிளாக் பண்ணிட்டீங்க. இல்லைனா எனர்ஜி பார்க்குறதே இல்லை திரும்பி கூட. இங்கே பாருங்கள், வேகமாக அந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இல்லை, உங்களை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. இது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ நாளாக ரொம்ப இருமாப்போடு இருந்தாங்க. ஆனால் இப்போது நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, இது வேகமாக வேலை செய்யணும். இதெல்லாம் இவ்வளோ நாளாக வந்து அவங்க வந்து மறுத்தளிச்சுட்டே இருந்திருக்காங்க. சிலக்கு இல்லை இதெல்லாம் அப்படி நடக்காது அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் பிளாக் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு அங்கே கதை. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான பாடம் இல்லைனா வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்லாப், அதுதான் அங்கே நடந்திருக்கு. பலார்னு யாரோ கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ரியாலிட்டி செக் அது நடந்திருக்கு. நீங்கள் இல்லாமல் நினச்சிட்ருக்கலாம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நான் பிளாக் பண்ணிட்டேன், சரி ஓகே, அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா தப்பு. அவங்க இப்போ ஃபீல் பண்ணது அவங்கள ஒரு குப்பை மாதிரி. நீங்கள் தூக்கி போட்டு போனதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் இல்லாத அந்த வாழ்க்கையை அவங்க திரும்பி பார்க்கும்போது அங்கே வந்து எதுவுமே இல்லை, வெறும் மிச்ச மீதிகள் தான் இருக்குது. உண்மையிலே இந்த பர்சன் நீங்கள் தூக்கி போட்டதுக்கப்புறம் அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் லைக் எ ட்ராஷ். ஏன்னா உங்களை பற்றின உங்கள் மேலே அவ்வளோ வேல்யூ இல்லைனா உங்களை மேலே அவ்வளோ மரியாதை இந்த பர்சனுக்கு, உங்களை ஒரு மேஜிக் பீயிங்காக தான் பார்த்தாங்க. ஸோ உங்களோட காதல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம். இட்ஸ் லைக் ஈகோ பூஸ்ட். நீங்கள் தூக்கி எறிஞ்ச அந்த நொடி அந்த பூஸ்ட் வந்து ஆறி ஆடை கட்டி கெட்டு போச்சு. இப்போ பூஸ்ட் இல்லை, எங்கே போய் சத்து வரும்? சக்தி இல்லைன்னா சிவன் கோவிந்தா. அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும், ஃபேமிலி ரிலேட்டடாக எது இஷ்யூ இருந்தது அப்படின்னா அதை ரொம்ப வேகமாக கிளியர் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா உங்களை இழந்துருவாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு பொட்டில் அடித்த மாதிரி இப்போ தான் புரிஞ்சிருக்கு. இவ்வளோ நாளாக வந்து அதை அவங்க வந்து இல்லை இதெல்லாம் இல்லை சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு நாக் பண்ணி, இது அப்படிலாம் இல்லை, நீ ரொம்ப உன்னோட ஓன் ட்ரீம் லாலா லேண்டில் இருக்கதை கம் டவுன் டு அர்த் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டீங்க கீழே. ஸோ இப்போ இந்த பர்சன் வந்து என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்காங்க, ஒரு ரியாலிட்டி செக். அவங்க எதெல்லாம் இல்லைன்னு நினச்சாங்களோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சாங்களோ அதுதான் ஸ்பஷ்டமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுவும் எதால் நடக்குது, நீங்கள் பிளாக் பண்ணனால, நீங்கள் விலகி போனனால, உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டனால. யூ பிளாக் திஸ் பர்சன் ஃபார் ஷுர். 100%. பிரபஞ்சம் ஆமான்றாங்க. போராட தயாரா? எஸ், மகாராணி பிளாக் பண்ணியாச்சு. ஸோ த எம்ப்ரஸ் எனர்ஜி அங்கே இல்லை. அதனால தான் இவ்வளோ தடுமாற்றம். நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு தேவை ஒரு நியாயமான ஆள், கமிட்மெண்ட். இந்த உப்புக்கு சப்பானி விளையாட்டு இல்லைனா வந்து இந்த பேலன்ஸ் பண்ணுறது, இதில் ஒரு கால் அதில் ஒரு கால், நோ.
நான் வேணுமா வேணாமா முடிவு பண்ணு, வந்தா வா இல்லைனா போய்க்கிட்டே இரு. நீங்கள் சொன்ன வார்த்தை இந்த பர்சனை உண்மையிலேயே அவங்களோட ரியாலிட்டி என்னங்கிறத புரிய வச்சுருக்கு. இட்ஸ் லைக் அவங்க யார், அவங்க எங்கே நிற்கிறாங்க, வேர் ஆர் தே ஸ்டாண்டிங் இன் தேர் லைஃப், அவங்க வாழ்க்கையில் எங்கே நின்றுட்டுருக்காங்க, அவங்க வாழ்க்கையே ஆக்சுவலாக என்ன, அவங்க என்ன ஸ்டேட்டஸ், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன, யாரோட காலில் நின்றுட்டுருக்காங்க, என்ன அவங்களோட இட்ஸ் லைக் நீங்கள் இல்லைன்னா அவங்க யார் அப்படின்னு கேட்டால் கேள்விக்கு ஃபசாட். இவ்வளோ நாள் இந்த பர்சன் வந்து ஒரு முகமூடியை போட்டு வாழ்ந்தாச்சு. மேபி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். அதாவது சொசைட்டிக்காக, பொசிஷனுக்காக, இல்லை இதெல்லாம் உண்மை இல்லை பாரு, நான் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டான லைஃப் வாழ்கிறேன், எனக்கு வந்து பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குது, இட்ஸ் லைக் புஸ்வானம். நீங்கள் கேட்ட கேள்விகள் அவங்கள வந்து அவங்கள பற்றியே யோசிக்கும்போது அவங்க ஒரு குப்பை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ச்சே, நமக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டீங்க. இல்லை சிம்பிளாக நீங்கள் பிளாக் பண்ணதே அவங்கள வந்து அப்படி யோசிக்க வச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து நீங்கள் பிளாக் பண்ணிட்டே கிட்ட போ அப்படின்ட்டு போயிட்டீங்க. இப்போ இந்த பர்சனோட வாழ்க்கையை வந்து ஒரு போர்க்களம், நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப ஜாலியாக இதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னா அப்படியே ரொம்ப இருமாப்பாக இருந்தாச்சு. நீங்கள் தூக்கி போட்ட அந்த நொடி ஓகே, இப்போ நான் ட்ராஷ் கேன்லேருந்து எம்பரர் ஆகணுன்னா எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய ப்ராசஸ், இதுதான் இப்போ அவங்க மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஸோ டு கிளைம் திஸ் எனர்ஜி, பட்டர்ஃப்ளை அதை ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இந்த பர்சன் வந்து உங்கள் சரியான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ப்ளூ பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க. ப்ளூ அண்ட் எல்லோ பட்டர்ஃப்ளை, தட்ஸ் அ சைன். இங்கே பாருங்கள், நைட் ஆஃப் வான்ஸ், இங்கே பாட்டம் டெக்கில் கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஆக்ஷன். இந்த பர்சன் வந்து இந்த சுச்சுவேஷனை ரொம்ப விளையாட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்துருந்துருக்கணும், சீரியஸாக எடுக்கல. இப்போ வந்து விளையாட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணி வினையை அனுபவிச்சுட்ருக்காங்க. நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டீங்க. ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணும், கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இனிமேல் இந்த விளையாட்டுத்தனமெல்லாம் பண்ணால் ஊற்றி மூடிடும் இந்த கனெக்ஷன், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சீரியஸாக அவங்க வேலை செய்யணும். அவங்க வீடு ரிலேட்டடாக சம் இஷ்யூஸ் இருக்குது, மேபி பேரண்ட் இஷ்யூ, இல்லைனா வந்து வீடே இஷ்யூ, சம்திங் ரிலேட்டட் டு தேர் ஹவுஸ் ஆர் ஹோம். அதை வந்து அவங்க சீக்கிரம் கிளியர் பண்ணல அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் 9 ஆஃப் வான்ஸ், ஒரு வாண்டை வச்சிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபுல் பவரில் நிற்கிறீங்க, யூ ஆர் த எம்ப்ரஸ். இந்த பர்சன் இப்போ தான் கிங் ஆஃப் வான்ஸ். இன்னும் 3 கிங்கோட எனர்ஜி அவங்களுக்கு வேணும். நேர்மை இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் வான்ஸ் மட்டும்தான் இருக்குது. சோடு இல்லை, பென்டக்கிள் இல்லை, அண்ட் தென் கப்ஸ் இல்லை, காதல் இல்லை. இங்கே வெறும் விளையாட்டுத்தனம் மட்டும்தான் இருக்குது. அந்த விளையாட்டுலேயும் அவங்க சீரியஸாக இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, எக்ஸ்கியூஸ் மீ, ரியாலிட்டி செக் அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து இப்போ இந்த பர்சனை அவங்கள பற்றி அவங்க வந்து குப்பை மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் நான் என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கேன் வாழ்க்கை, அவங்க கேட்ட கேள்வி சரிதான், இல்லைனா வந்து நீங்கள் பிளாக் பண்ண காரணம் சரிதான், இப்போ எல்லாமே அவங்களுக்கு புரியுறது. ஸோ இப்போ அவங்களுக்கு முக்கியமாக தேவை ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒரு அங்கீகாரம். அவங்க என்ன பண்ணுறாங்க, தே வாண்ட் தட் ஸ்டெபிலிட்டி. நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லுங்கள், வந்தால் கமிட்மெண்ட், இந்த விளையாட்டுத்தனால என்கிட்ட வச்சுக்காத, ஏன்னா ஐ ஆம் த எம்ப்ரஸ். ஸோ கதவு திறந்திருக்கு, வழியை விடுறியா அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கீங்க. லிட்ரலாக அதுதான் டவர் செஞ்சு விட்ருக்கீங்க. சூப்பர் டவர், லிட்ரலாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க இந்த பர்சனை. யூ டிட் இட். 6 ஆஃப் கப்ஸ், இது பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட காதலை சொல்லியிருக்கணும், மன்னிப்பு கேட்டிருக்கணும், பட் டெம்ப்டேஷன். எதுக்காக விழுந்திருக்காங்க, டெம்ப்டேஷன். இல்லைனா வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நொடி பொழுது சேஃபாக இருந்தால் போதும், சேஃப் ஜோன், கம்ஃபர்ட் ஜோன். நான் வந்து மிடில் கிரவுண்டில் இருக்கேன், தானாக நடக்கட்டும், நான் எதுக்கு ஆக்ஷன் பண்ணணும். நீங்கள் சரி பார்த்தீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஓ அப்படியா. இங்கே பாருங்கள், யாரோ அவங்கள டெம்ப் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் மேபி ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி அவங்க டெம்ப்டேஷனில் விழுந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே பெரிய டட்டா பை பை சொல்லியிருக்கீங்க. சில இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, கேரக்டரில் என்ன போயிடு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படி திரும்பி பார்க்காம போயிடு, எல்லாத்துக்குமே நீங்கள் டாட்டா சொல்லிட்டீங்க. இட்ஸ் லைக் எ டவர். இந்த பர்சன் எதிர்பார்க்கல இந்த டவர் மூமெண்ட்டை. ஸோ இந்த பர்சன் வந்து யாரோ ஒருத்தங்க டெம்ப் பண்ணி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மேபி ஜாபு, இல்லைனா வந்து ஆஃபர், மணி, ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா நான் பணம் தரேன், அது தரேன், ஏதோ ஒரு ட்ராப், அதுக்கு விழுந்திருக்காங்க. இட்ஸ் லைக் விழுந்து அமைதியாக இருந்திருக்காங்க. நீங்கள் வாஷ் பண்ணி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கீங்க. அதனால தான் இப்போ குப்பை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. தே ஆர் ஃபீலிங் லைக் ட்ராஷ். மேபி இந்த பர்சனுக்கு நிறையா ஃபிலிங்ஸ் இருக்கலாம். உங்களோட இந்த எம்ப்ரஸ் எனர்ஜி அப்படியே இட்ஸ் லைக் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அவங்களே நினைக்கிறாங்க அவங்களுக்கு உங்ககிட்ட வரதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு ஒரு சிலருக்கு. ஸோ
எது இருந்தாலும் சரி, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த பர்சன் இதுதான் வந்து நீங்கள் இல்லாத தருணத்தில் நினச்சிட்ருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு பேக்ரவுண்ட். நீங்கள் நினச்சிருக்கலாம் அவங்க உங்களை நினைக்கல, இதெல்லாம் அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஒன்றும் கிடையாது, வெறும் குப்பை தான் இருக்குங்க நீங்கள் இல்லாமல். பிரபஞ்சம் சொல்கிறாங்க கவலையே படாத, நீங்கள் தான் ஆக்சுவலாக பவரில் நிற்கிறீங்க, நீங்கள் தான் வந்து சரியான இடத்துக்கு. இந்த லவ் 6 of cups லவ். இப்போ இந்த பர்சனுக்கு நீங்கள் தான் வேணும், எந்த குப்பையும் வேண்டாம். எக்ஸு, தேர்ட் பார்ட்டி, நோ. They want only you. The page of pentacles வந்துருச்சா, the fool, 2 of wands, queen of cups. They want you, this love, this unconditional love. They want you. அவங்களுக்கு காதல் தான் வேணும், இந்த கனெக்ஷன் தான் வேணும், அது எஸ்பெஷலி நீங்கள் தான் வேணும், உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான் வேணும். ஒன்லி எம்ப்ரஸால் மட்டும்தான் சில விஷயங்கள் செய்ய முடியும், நல்லா போகிற வரதாலெல்லாம் பண்ண முடியாது. ஒன்லி த எம்ப்ரஸ், த குயின். அதுவும் எம்ப்ரஸால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும், எல்லா குயினாலையும் செய்ய முடியாது. அதனால தான் 4 குயினும் சேர்ந்த எனர்ஜி தான் எம்ப்ரஸ். நீங்கள் வந்து அல்டிமேட்டிங்க. இட்ஸ் லைக் ஒரு பீஸ், ரேர் பீஸ் இந்த உலகத்தில் கிடைக்காது, தேடினா கூட. நோ ரெப்ளிகா. பேஜ் ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே பாருங்கள், காதல் பேச்சு. கூடிய சீக்கிரம் வந்து கேட்பாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களோட வேல்யூ அப்படி. வரலன்னா லாஸ் அவங்களுக்கு தான், உங்களுக்கு இல்லை. 6 of cups, the fool and 2 of wands, பிளானிங். நீங்கள் புறமுதுக்கு காட்டிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சர் பிளான் பண்ணி முன்னாடி போயிருக்கீங்க, நீங்கள் திரும்பி தயாராக இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணிங்க, நீங்கள் எல்லாமே பொறுத்துக்கிட்டீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் சொல்லிட்டீங்க, பிளாக் பண்ணிங்க, முதுகு திருப்பிட்டீங்க. நீ வந்து ப்ரூவ் பண்ணால் பார்க்கலாம், இல்லைனா இட்ஸ் லைக் ஐ எம் ஆல்ரெடி டன். நீங்கள் முடிவே பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இந்த ஃபூல் கார்டு. இப்போ இந்த பர்சனுக்கு நீங்கள் புது ஆரம்பத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையில், நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னொன்று கனெக்ஷனை நோக்கி போக கிடையாது, பட் நீங்கள் வந்து ஒரு யூட்டர்ன் எடுத்துட்டீங்க. போதும், இனிமேல் ஒன்று நான் தேடி வர மாதிரி இல்லை, ஒன்று துரத்துற மாதிரியும் இல்லை. தட்ஸ் இட், ஸ்டாப். த ஃபூல் கார்டு. நீங்கள் புது ஆரம்பத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்க. நீ வந்தா வா, ஃப்ரெஷ்ஷாக வா, இல்லைனா போயிட்டே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டிங்க. இட்ஸ் லைக் யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அந்த பவர் தான் வந்து இங்கே இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து திரும்ப காதல் பிச்சை கேட்க வைக்க போகிறது. ஸோ இன்னுமே வந்து நீங்கள் ஒரு மேஜிக் இருக்குது உங்ககிட்ட. அந்த மேஜிக் இந்த பர்சன் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, அது கிடைக்கும் கிடைக்காது. தட்ஸ் ஒன்லி ஃபார் யூ. உங்கள் கிட்ட மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ யூனிக் பீஸ். 6 of cups. இப்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த பர்சன் கிட்ட இருந்த தேடிட்டு இருந்த காதலை நீங்கள் உங்களுக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. காதலோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அந்த காதலுக்கு யாராவது மரியாதை தரல அப்படின்னா முடிச்சிடுவீங்க அவங்க கதையை. உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு இடம் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த வேலையை தான் நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கீங்க. சரி, ஓகே, இந்த குயின் ஆஃப் கப்ஸோட அன்போட வேல்யூ உனக்கு புரியல அப்படின்னா, ஐ நோ ஹவு டு லவ் மை செல்ஃப். எனக்கு தெரியும் என்ன எப்படி காதலிக்கணும்னு. பாய் அப்படின்னு கிளம்பிட்டீங்க. இட்ஸ் லைக் 2 of pentacles, பேலன்ஸ். நீங்கள் உங்கள் காலை ஸ்திரமாக நிற்க வச்சிட்டிங்க. யூஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். உங்களை அசைச்சு பார்க்க முடியாது உங்களால், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ இவங்க வாழ்க்கையில் டவர் நடக்குது, அவங்க வந்து குப்பை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை இது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படின்னா, தேர்ட் பார்ட்டியெல்லாம் இப்போ குப்பை மாதிரி தெரியுது, ஏன்னா நீங்கள் வைரமாக மின்னுறீங்க அங்கே. தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதுக்கு முன்னாடி இந்த பர்சன் ஏதாவது ரகசியங்கள் மறைக்கிறாங்களா, என்ன தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்தனால வி வில் சி. ஐ டூ ரிச்சுவல்ஸ். இந்த பர்சன் வந்து கண்டிப்பாக ஏதோ ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறாங்க உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த ரிச்சுவல் பேக் ஃபயர் ஆகி தான் நீங்கள் பிளாக் பண்ணி விட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் யூ. இந்த பர்சன் வந்து எப்போவுமே உங்களை தான் நினச்சிருக்கேன். அதனால தான் இங்கே ஹார்ட் பிரேக். நீங்கள் செமையாக பீட் கொடுத்துருக்கீங்க, சீரியஸ்லி. அன்ஹீல்டு மாஸ்குலன். இந்த மாஸ்குலன் வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கல. அதனால தான் வந்து இந்த ட்ராமா. ஹியரிங் யுவர் சாங்ஸ். ஓ, உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் அவங்க கேட்டுட்ருக்காங்க. நம்ம யூஸ்வலாக 5D ரேடியோ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த ரீடிங்கே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன சாங்னு தெரியும். வித்ட்ராயல் எனர்ஜி. நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, யூ ஆர் நாட் தேர். பிளாக் பண்ணிட்டீங்க சுத்தமாக. யூ ஆர் நாட் தேர். ஐ எம் கான்ஃபிடென்ட். இது உங்கள் எனர்ஜி, அவங்க எனர்ஜி கிடையாது. யூ ஆர் கான்ஃபிடென்ட். நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, கான்ஃபிடென்ட் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தான் எம்ப்ரெஸிங்க. கான்ஃபிடென்ஸ்க்கு என்ன குறைச்சல். ஸோ இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இந்த பர்சன் வந்து எந்த மாதிரி லீலைகள் பண்ணியிருந்தாலும் பாஸ்ட்டில், இனிமேல் அதில் எதுவுமே வேலைக்காது. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது, ஃபிசிக்கலாக அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணதுன்னும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து ஆளை பார்த்து மயங்குற ஆள் கிடையாது. கேரக்டர் இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடுவீங்க. நீங்கள் தூக்கி போட்டுட்டீங்க ஆல்ரெடி. தட்ஸ் வை இங்கே ட்ராஷ் இருக்குது. இப்போ உங்கள் கண்களுக்கு அவங்க அந்த குப்பை மாதிரி தான் தெரியுறாங்க. ஸோ இந்த பர்சன் இங்கேருந்து மீண்டு எழுந்து அவங்க ஃபேமிலி ட்ராமாலாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த புது ஆரம்பத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே வந்து பிடிச்சா உண்டு. பிடிக்கலைன்னா இட்ஸ் நாட் ஃபார் தேம். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.